குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். அண்ணாமலை மீதான வழக்கை வாபஸ் பெற்றார் திமுக எம்பி TR பாலு. 2023 அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது DMK ஃபைல்ஸ் என்ற பெயரில் பலரது சொத்து பட்டியலை வெளியிட்டார். திமுக முன்னாள் அமைச்சர்கள் 10,000 கோடிக்கு மேல் ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். திமுக பொருளாளரும் எம்பியுமான DR பாலுவின் சொத்து விவரங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். இதையடுத்து அண்ணாமலை மீது திமுக பொருளாளர் TR பாலு சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான அண்ணாமலை DR பாலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்தினார். மறுமுறை வழக்கு விசாரணைக்கு வரும்போது மீண்டும் பாலுவிடம் குறுக்கு விசாரணை செய்யப்போவதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலை மீதான அவதூறு வழக்கை வாபஸ் பெற்றுள்ளதாக DR பாலு அறிவித்துள்ளார். கலெக்டர் போலீஸ் அதிகாரிகளுடன் 2வது நாளாக CM விஜய் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் நேற்று மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாநாடு துவங்கியது. முதல் அமர்வில் கலெக்டர்களும் போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து பங்கேற்றனர். 2ஆம் அமர்வில் அரசு துறைகளின் செயலாளர்கள், மாவட்ட கலெக்டர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதல்வர் விஜய், வெளிப்படையான, நேர்மையான, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு சமூக நீதிக்கான அரசாக இந்த அரசை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சாலை வசதி, பஸ் வசதி போன்ற அடிப்படை வசதிகளில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை பொறுத்தவரை சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு உயர்வானவர்களாக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்டப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அதில் நிரபராதிகள் யாரும் தப்பித்தவரை கூட பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது. பெண்களின் பாதுகாப்புக்கு உரிய சிறப்பு ஏற்பாடுகளை செய்தே ஆக வேண்டும். மாவட்ட கலெக்டர்களும் போலீஸ் சூப்பரண்டுகளும் இதில் கூர்மையான மற்றும் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு 2ஆம் நாள் மாநாடு துவங்கியது. இதில் மாவட்ட கலெக்டர்கள், வனத்துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தின் நிறைவில் முதல்வர் விஜய் உரையாற்ற உள்ளார். திறமையாக செயல்பட்ட கலெக்டர், போலீஸ் அதிகாரிகளை பாராட்டி பரிசுகளையும் வழங்குகிறார். மாண்புமிகு ஆளுநரை சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர், பேரவைத் தலைவர் அண்ணன் JCD பிரபாகரன் அவர்களும், சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மல் குமார் அவர்களும், உயர்கல்வித்துறை அமைச்சரும் நானும் மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு ஆளுநரை சந்தித்தோம். அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த அரசு, புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் மாநில ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்பது மரபு. அந்த மரபின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்தோம். சந்தித்த பொழுது அவருக்கு சட்டமன்றத்தில் அவருடைய பேருரை ஆற்றியதற்காக கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் சென்று அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்தோம். வருகிற காலங்களில் தொடருகிற சட்டமன்றம் மிகவும் நேர்த்தியாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை ஜனநாயக முறையில் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசு எங்களுடைய முழு ஆதரவை கவர்னர் அவர்களுக்கு தருவோம் என்று நாங்கள் சொன்னோம். மாண்புமிகு கவர்னர் அவர்களும், இந்த அரசு சிறப்பான அரசு, சிறப்பாக செயல்படுகிறது, இந்த அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர் மிகச் சிறப்பாக நடக்கும், அதற்கு என்னுடைய முழுமையான ஆதரவை தருவேன் என்று மாண்புமிகு ஆளுநர் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். எல்லாம் ஒரு காரணமாதான். அதிமுக MLAக்கள் ராஜினாமா பின்னணியில் நடந்தது என்ன? முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு 5 ஆண்டுகளையும் நிறைவு செய்ய விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என திருமாவளவன் கூறினார். எங்களை பொறுத்தவரையில் ஆதரவு நல்குகிற அத்தனை கட்சிகளும் வாக்கு தவற வாய்ப்பில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் தாவேகாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை
கட்டாயம் காப்பாற்றும். காங்கிரஸை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளுக்கும் முன்னதாக அந்த அணிக்கு ஆதரவு மட்டும் நல்காமல் கூட்டணியில் இணைகிறோம், உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரையில் என்னென்ன தேவைகள் என்பன குறித்து அறிவித்துவிட்டு அவர்கள் அந்த கூட்டணி உறவை உறுதிப்படுத்தினார்கள். அடுத்து இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு நல்குகிறார்கள். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ரிசைன் பண்றவங்கள்ட்ட தான் இதை நீங்க கேட்கணும். ஏன் அதிமுகவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க பதவி விலகுறீங்க அப்படிங்கறது தான் கேட்கணும். அதுதான் விவாதிக்கப்படணும். அதை தாண்டி யூகங்களின் அடிப்படையில் இங்கே விவாதங்கள் நடக்கின்றன. அதிமுகவுக்குள் என்ன பிரச்சனை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் யூகங்களின் அடிப்படையில் விவாதங்களின் திசைவழிப்போக்கையே மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து ஊடகங்களும் இதர அறிவுஜீவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 6 பேர் இதுவரையில் அதிமுகவிலிருந்து பதவி விலகியிருக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸா விவாதிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த கேள்விகளை நீங்கள் அதிமுகவினரிடம் வெளிப்படையாக கேட்க வேண்டும். அவர்கள்தான் நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். 11,526 கோடி ரூபாய் மீட்பு. திமுக ஆட்சியில் முடங்கிய நிதி அரசு கருவூலத்தில் ஒப்படைப்பு. அரசு திட்டங்களுக்காக ஒவ்வொரு துறைக்கும் அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டின் போது கல்வி, சுகாதாரம், நெடுஞ்சாலைத்துறை போன்ற பல துறைகளின் திட்டங்களுக்காக அரசு குறிப்பிட்ட அளவு நிதியை ஒதுக்கும். நிதியாண்டு முடிவதற்குள் அந்த நிதியை திட்டங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது விதிமுறை. ஒரு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அதை துறைகள் தங்களின் சொந்த வங்கிக் கணக்குகளிலோ அல்லது பொது கணக்குகளிலோ வைத்திருக்க கூடாது. அவ்வாறு தேங்கி கிடக்கும் நிதியை சரண்டர் செய்து அரசு கருவூலத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்பது கணக்கு தணிக்கை விதியாகும். இப்படி தமிழக அரசில் அதிகாரிகளின் கண்காணிப்பில்லாமல் கணிசமான அளவிலான நிதி பல துறைகளில் இருப்பு வைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து நிதித்துறையின் கீழ் சிறப்பு பணிக்குழு ஒன்றை அரசு அமைத்தது. இக்குழு பல்வேறு துறைகள், உள்ளாட்சி அமைப்புகள், அரசு நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்தது. திமுக ஆட்சியில் 2021 நவம்பர் 1 முதல் 2025 ஜூன் 24 வரை பல்வேறு அரசு துறைகளிடமிருந்து 11,526 கோடி ரூபாய் பயன்படுத்தப்படாமல் இருந்தது தெரியவந்தது. குறிப்பாக உள்ளாட்சித்துறை, ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை, தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம், பொதுப்பணித்துறை, கல்வித்துறை, சுகாதாரத்துறைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. தேனியைச் சேர்ந்த ராம்ஹி என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் கேட்டது மூலம் இதுகுறித்த தகவல் வெளியே தெரிய வந்துள்ளது. இதனை உறுதி செய்துள்ள அதிகாரிகள் ₹1 கூட மீதமிருந்தாலும் அதையும் கணக்கெடுத்து மீட்டெடுக்க சிறப்பு பணிக்குழு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மொத்த பணமும் அரசு கருவூலத்தில் திரும்ப செலுத்தப்பட்டது. எதிர்காலத்தில் நிதி முடக்கம் ஏற்படாமல் தடுப்பது ஆகிய நோக்கங்களுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கூறினர். ஒருவருடைய சம்பளம் லஞ்சமாக எனக்கு வந்த ரகசிய தகவல். ஆசிரியர்கள் நியமனத்தில் நடக்கும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: இந்த ஆண்டு தமிழகத்தில் சுமார் 50% மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படித்து வருகின்றனர். ஆனால் அரசு பள்ளிகளின் நிலை மோசமாக உள்ளதால் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. அரசு பள்ளிகள் மோசமாக இருப்பதால் ஏழை பெற்றோர் கூட கடன் வாங்கி தங்களது குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கின்றனர். இதில் முக்கிய பிரச்சினை என்னவென்றால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் நியமனத்தில் ஊழல். இது நீண்ட காலமாகவே ரகசியமாக இருந்து வருகிறது. நடைமுறை விதிப்படி சுமார் 1 ஆண்டு சம்பளத்தை முன்பணமாக வழங்கப்படுவதாக என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. நான் அரசு உதவி பெறும் பள்ளியில்தான் படித்தேன். எங்களின் இலவச பள்ளியை விரிவுபடுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதனை விரிவுபடுத்துகிறோம். ஆனால் அரசு பள்ளிகளை மிக வலிமையானதாக மாற்ற வேண்டும். அரசு பள்ளிகளில் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்களுக்கு ஆதரவளித்து ஊக்கப்படுத்த வேண்டும்.
அரசு பள்ளி ஆசிரியர்கள் நியமனத்தில் நடக்கும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் சில இடங்களில் நன்றாகவும் சில இடங்களில் அவ்வளவு சிறப்பானதாகவும் இல்லை. ஆனால் அரசு பள்ளி ஆசிரியர் நியமன நடைமுறையில் உள்ள குறைபாடுகளை முதலில் சரி செய்ய வேண்டும். பின்னர் உட்கட்டமைப்பு பிரச்சினை சரி செய்வது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். பெரிய இறக்கம் கண்ட தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2160 ரூபாய் சரிந்தது. கடந்த சில தினங்களாக தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று தங்கம் கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 13,300 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சவரனுக்கு 560 ரூபாய் சரிவடைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் சரிந்து 1,04,240 ரூபாய்க்கும், கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 13,030 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிந்து 2,40,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 5 ரூபாய் சரிந்து 240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.